நாகார்ஜுனாவை மறக்காம 40 வயசுல ரசிக்க வரும் ரசிகர்கள். நாகார்ஜுனா தெலுங்கு நடிகரா அறியப்பட்டாலும் 1989 இதயத்தை திருடாதேன்ற டப்பிங் படம் மூலம் தமிழ்ல அறிமுகமான போதே பலரோட மனங்களை திருடினவர். அவருக்குன்னு பல ரசிகைகள் மட்டும் இல்லாம பல ரசிகர்களும் உருவானாங்க. இப்போ ட்விட்டர்ல ஒரு படத்தை ஷார்ட்டா அழைக்கும் பழக்கம் அப்பவே இதயத்தை திருடாதே படம் மூலம் ஐடின்னு ஷார்ட்டா அழைக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து அவர் நடிச்சு வெளிவந்த மற்றொரு டப்பிங் படமான உதயம் இங்கு வெள்ளி விழா கண்டுச்சு. அப்போ காதல் நடிப்புல சிறந்து விளங்கின நடிகர் கார்த்திக்கு போட்டியா நாகார்ஜுனா வருவார்னு திரையுலகில பேச்சு எழுந்தது. 97 அவர் நடிச்சு வெளிவந்த அன்னமாச்சாரியா டப்பிங் படமும் தமிழ்நாட்டுல நல்லா ஓடிச்சு. அடுத்த சில மாதங்கள்ல அவர் தமிழ்ல நேரடியா நடிச்ச ரட்சகன் படம் வெளிவந்தது. ஆனா அவரோட முதல் நேரடி தமிழ் படமே பெரும் தோல்வி படமா அமைஞ்சது. இருந்தாலும் அந்த படத்துல ரஹ்மான் இசையில உருவான பாடல்கள் சூப்பர் ஹிட் பாடல்களா அமைஞ்சு தொடர்ந்து ரசிகர்களை ரசிக்க வச்சுது. இப்போ சுமார் 20 வருடங்கள் கழிச்சு நாகார்ஜுனா தமிழ்ல நேரடியா நடிச்சிருக்கும் படம் தோழா இந்த மாதம் 25 வெளிவர இருக்கு. 89 இதயத்தை திருடாதே படத்துல நாகார்ஜுனாவை எப்படி பார்த்தாங்களோ அப்படியேதான் இந்த 2016 தோழா படத்துலயும் எந்த மாற்றமும் இல்லாம நாகார்ஜுனா இருக்காரு. அன்னைக்கு கல்லூரி காலத்துல நாகார்ஜுனாவை ரசிச்சவங்க இப்போ மறுபடியும் தோழாவை ரசிக்க வருவாங்கன்ற எதிர்பார்ப்போட இருக்காங்க படக்குழுவினர்.